தேவன் நல்லவர். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பாக அது 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நாம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை குறித்த காரியங்களை விளக்கி நீங்கள் காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சித்தத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதப்பா. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்து முடிப்போம் என்றால் எங்கள் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றிகளை, எவ்வளவு பாதுகாப்பை, எவ்வளவு மேன்மையை நாங்கள் உணர்கிறோம் என்பதை அந்த ஓட்டத்தின் முடிவு தான் எங்களுக்கு சொல்லும் அப்பா. அந்த சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாய் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்கள் இடைபடுகிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் மெய்யாகவே நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் அப்படி நம்ம ஜெபிக்கும்படி சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஜெபத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம யாருமே இப்படி ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்துக்கு போனதில்லைன்னு எனக்கு தெரியும். யார் போவாங்க அப்படின்னா, என்னெல்லாம் செய்தும் முன்னேற்றம் இல்லை, ஒரு வெற்றியை பார்க்க முடியல, ஒரு வளர்ச்சியை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான், அந்த நம்ம மூளையை கசக்கும் போது தான் நம்ம ஆண்டுகிட்ட போய் சொல்லுவோம், என்னதான் என் மேலே நீங்கள் சித்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அல்லேலூயா. மற்றபடி நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், நம்ம ஜீசஸ்கிட்ட போகும்போதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போன்னா, எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஜெபம் என்பதை நாம் அப்படித்தான் இதுவரையிலும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதானே? இல்லை நான் வேற ஏதாவது சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி போய் ஜெபத்துக்கு போகிறோன்னா, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு கேட்க தான் என்ன பண்ணுறோம், ஜெபத்துக்கு போகிறோம். ஆனால் ரொம்ப நல்ல ஜெப பழக்கம் உங்களுடைய பேரண்ட்ஸ், இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனார், இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய போதகர், நீ இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, இப்பொழுது இருந்தே ஜெபம் பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருந்தா நாம் அப்படி ஜெபிப்பதற்கு என்ன இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லி தர்றதில்ல. நீங்க சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய ரட்சிப்புக்குள் நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, அதை நான் செய்யறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க, அதற்கான தரிசனம் தாங்க, அதற்கான திட்டம் தாங்க, அதற்கான சொப்பனங்களை தாங்க, அதற்கான வழிமுறைகளை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லித் தருவேன். நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன காரியம், பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நீ எங்க ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாம் என்ன பண்ணிடணும், தெளிவா வந்துடணும். என்ன பண்ணிடணும், தெளிவா வந்துடணும். ஊழியத்துக்கு அனுப்புது எங்க ஜேசனுக்கு அப்படிதான் சொல்லுவேன். அங்கிருந்தே வரும்போதே நீ என்ன வரணும், பிளானோட வரணும். ஊழியத்துக்கு அங்கிருந்து புறட்டு வரும்போது நீ பிளான் இல்லாம வந்தீங்கன்னா இங்க தடுமாறிடுவ. பிளான் அப்பா கையில் இருக்குது, வாங்கிக்கிட்டு வந்துரு. 3 வருஷம் உனக்கு டைம் உனக்கு கொடுத்துருக்குற, அதுல ஜெபம் பண்ணி வாங்கிட்டு வா. அல்லேலூயா. எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். என்றால் தேவ சித்தம்
நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்துல என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படி ஜெபிப்போமா அப்படின்னு தேவன் என்ன பண்றார்? எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை பாதையில் நடக்க வேண்டிய கர்த்தருடைய செயல் அவருடைய சித்தத்தில் தான் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்ப நமக்கு தெரியும் தெரியுங்களா? தேவ சித்தம் நம்ம செஞ்சோன்னா எப்ப நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், எப்ப நமக்கு சந்தோஷமா இருக்குன்னா நம்ம மரிக்கும் போது. இப்ப நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், வாழலான்னு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா மரணம் வரும் பொழுதுதான், நமக்கு வாழ்க்கை முடிவு வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும். சித்தம் செஞ்சவங்க சந்தோஷமா கண்ணை என்ன பண்ணுவாங்க? மூடுவாங்க. சித்தம் செய்யாதவங்களுக்கு மனசு என்ன பண்ணும்? அடிச்சுக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் என்ன பண்ணல, செய்யல. நான் அப்படி எப்படி போய் நான் வர பார்ப்பேன்? அவர் என்னை ஏத்துக்குவாரா? அவர் என்னை மன்னிப்பாரா? என்னை நல்ல ஸ்தானத்துல வைப்பாரா? என்னை கூட்டிகிட்டு போவா அவரு வருவாரா? அப்படிலாம் எப்ப நமக்கு தோணும் அப்படின்னா, எப்போ? கண்ணை மூடும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வாலிபனா இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, இப்பயே ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஜெபம் பண்ணிருங்க. ஒருவேளை வயது முதிர்ந்துருச்சு, பரவாயில்ல, இப்பதான் இந்த செய்தியை கேட்கிறேன் அப்படின்னா, இப்பயாவது நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? இந்த கொஞ்ச காலம் தான் இருக்குது, என்ன செய்யணும்னா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க? கேட்டு கர்த்தரிடத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. சபைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அல்லேலூயா. அப்படி செஞ்சோன்னா கண்ணை மூடும் போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், என்னுடைய சித்தம் செய்யணும்னு அவர் விரும்புறாரு. அதுக்கு நம்மளே ஜெபம் பண்ண சொல்றாரு. என்ன ஜெபம் செய்ய சொல்றாரு? 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும். ஆமா, நம்மளை குறித்து தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை இந்த பூமியில நம் மூலமாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையாய கடமையை நம்ம மேல வச்சுதான் என்ன பண்ணிருக்காரு? உலகத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறார். நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. யாரும் இதுக்கு தப்பிச்சுக்க முடியாது. யாரும் இதுக்கு தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளே நம்முடைய வாழ்க்கையை கண்ணீரை விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா தேவ சித்தத்தை யார் செய்வா? தேவனுடைய பணியை யார் செய்வா? நாமளே நிறைய நொண்டி சாக்கு சொல்றோம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, சுகம் இல்லை, எனக்கு துணை இல்லை, எனக்கு வண்டி இல்லை, வாகனம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, ஞானம் இல்லை, சாமர்த்தியம் இல்லை, எதையெல்லாம் என்ன பண்ண சொல்லி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. தேவ சித்தத்தை யார் செய்கிறது? யார் செய்து முடிக்கிறது? அல்லேலூயா. நம்ம செஞ்சே ரட்சிப்பை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. செய்யாம விட்டா அல்லேலூயா. அதை நீங்கள் உங்க வேலையை நீங்க தான் என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அநேகருடைய ஜெபம் இப்படிதான் இருக்கு. என்ன ஜெபம்? நான் வேண்டிக் கொள்வேன், எனக்கு தாரும். நான் ஜெபம் பண்ணதை எனக்கு தாரும். இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனா இந்த ஜெபம் ஒரு சிறு பிள்ளையின் ஜெபம். ஒரு சிறு பிள்ளை என்ன கேட்கும்? அப்பா அம்மாட்ட எனக்கு தாங்க, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கும். வேணுங்கிறத அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கும். ஆனா ஒரு வளர்ந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய ஜெபம், தேறினவர்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா? அதுதான் அப்போஸ்தலர் 9:6. அதைத்தான் இங்க ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி? உம்முடைய சித்தத்தை நான் என்ன பண்ணணும், செய்யணும்னு நீயே என்ன பண்ணு,
ஜெபம் பண்ணு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு தேவ சித்தத்தை அறிஞ்சு நீ ஜெபம் பண்ணணும். அதற்கான ஜெபம் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 9:6 பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. பவுல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய நம்மளால தவிர்க்க முடியாத காரியங்கள், இதெல்லாம் ஏன் அப்படின்னா அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. ஏன்னா நீங்க சித்தம் செய்ய போகாம இன்னும் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவர் உங்களை கிளப்பணும்ல. அதனால அது மாதிரி எல்லாம் என்ன பண்ணும், நடக்கும். இருக்கிற இடத்துல நீங்க சொகுசா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களை கிளப்புறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் பண்ண வேண்டி இருக்கும். அதனால உங்களை வியாதியில பிடிச்சி தள்ளி விடுவாரு, கடன்ல பிடிச்சி என்ன பண்ணுவாரு, தள்ளி விடுவாரு, வம்புல பிடிச்சி தள்ளி விடுவாரு. அப்பயாவது நீ என்னை நோக்கி பாரு, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுவியா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு ஜெபம் பண்ணுவியா, உடனே நான் வெளிச்சமா காமிச்சிடுறேன், சொல்லிடுறேன் அப்படிங்கிறதுக்காகவே நம்மள சில நேரம் என்ன பண்ணுவார், அப்படி தள்ளி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் மகனை கல்யாணம் பண்றதுக்கு ராஜா கொடுத்த அழைப்புக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த போட்டிக்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு பெரிய குளம். ராஜா சொன்னார், இந்த குளத்தினுடைய அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு நீந்தி வருகிற முதல் நபர் யாரோ அவருக்கு நான் என்ன பண்றேன், என் மகளை திருமணம் முடித்து கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு போட்டி, நல்ல வரவேற்பு. எல்லா வாலிபர்களும் வந்து நின்னாங்க. ஆனா ஒன்றும் இந்த குளத்துக்குள்ள 300 முதல்ல இருக்கு. இதுக்கெல்லாம் தப்பிச்சு எவன் இந்த கரைக்கு வரானோ அவனுக்கு அப்படின்னா இருப்பாரு. ஒருத்தன் கூட என்ன பண்ணல, உள்ள குதிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஆனா ஒருத்தன் வேகமா குதிச்சான், இந்த கரையில வந்து நின்றுட்டான். ராஜா சொன்னார், உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்குது, உனக்கு தான் பொண்ணு அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணாரு, மாலையை போட்டு வரவேற்ற நிறுத்துங்க ராஜாவே, என்னைய முதல்ல எவன் குளத்துக்குள்ள தள்ளி விட்டான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னா. ராஜா கேட்ட, நீயா குதிக்கலையா அப்படின்னு. அப்பதான் சொன்ன, நானே இங்க குதிச்சேன், என்னை ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், தள்ளி விட்டுட்டான். அது மாதிரி நம்மள சில நேரம் எப்படி என்ன பண்ணுவாரு ஆண்டவர், தள்ளி விடுவாரு. எங்களை எல்லாம் அப்படிதான் தள்ளி விட்டாரு. உலகத்திலையும் கஷ்டப்படுறீங்க, ஊழியம் செஞ்சாலும் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. சேவர் பாஸ் சொன்னதே அதுதான். உலகத்துல உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? ஆமா. அப்ப கொஞ்சம் ஆண்டருக்காக கஷ்டப்படுங்க போங்கன்னாரு. வந்துட்டோம். இங்க வந்தா பட்ட பாடு இருக்குதே, ஊழியத்துல பட்ட பாடு இருக்குதே. ஒரு ஊருக்கு 100 முறை நடந்தா கூட 10 ஆத்துமா கூட வந்து சேராது. பட்ட பாடு இருக்குதே. அல்லேலூயா. அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை என்ன பண்ணுவாருன்னா ஜெபம் பண்ண வைப்பாரு. என்ன ஜெபம்? ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் வச்சாரா? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண வச்சார்? அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்துங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், தயவு செய்து சொல்லுங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன வழி? அல்லேலூயா. நீங்களா பண்ணல இந்த ஜெபத்தை, அவர் உங்களை பண்ண வச்சாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலும் தருவார். அது அவருக்கு விருப்பமா இருக்கும், அதை நம்ம கேட்போம், ஓகே அப்படின்னு என்ன பண்ணுவார், அனுப்பி விட்டுருவார். அவரும் நம்ம கேட்டதை விட அதிகமா என்ன பண்ணிடுவாரு, கொடுத்து அனுப்பிடுவார். ஆனா சில நேரம் ஜெபத்துக்கு பதிலே வராது. அது எந்த ஜெபத்துக்காக அந்த பதில் வராம தடை பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் தேவனே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு ஜெபிக்கணும். அதுக்காக என்ன வராது, பதில் வராது. அல்லேலூயா. அது இல்லை என்று அர்த்தம் அல்ல, நாம் அவர் சித்தத்துக்கு வரணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான்
பவுலை அப்படி அப்படி தமஸ்குக்கு போக விட்டு ஒரு மடக்கி கீழே தள்ளி அவர் என்ன பண்ணாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு அவர் சவுலை சந்திச்சு அவனையே ஜெபம் பண்ண வச்சார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், தயவு செய்து சொல்லிடுங்க அப்படின்னு என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு வேத பகுதியிலிருந்து, மிக நீண்ட ஒரு வேத பகுதி அது, அந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு இந்த தேவ சித்தத்தை குறித்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தேவ சித்தத்தை அறியணும். முதலாவது அந்த சித்தத்துக்கு நாம கீழ்ப்படியணும். அந்த சித்தத்துக்கு நாம் எதிராக செயல்பட்டா நமக்கு பிரச்சனை. நாம் அந்த வேத பகுதியை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் நாளாகமம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1-6 வரலும் யோசபாத்தின் வாழ்க்கையில் நடந்த இந்த தேவ சித்தத்தை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். யோசபாத்துக்கு ஒரு நல்ல தகப்பன், அவர் பேர் ஆசா, நல்ல ஒரு எழுப்புதலின் மன்னன். அவருடைய நாட்களில் பயங்கரமான எழுப்புதல், ஆசா ராஜாவின் நாட்களில் பயங்கரமான எழுப்புதல் இஸ்ரவேலில் உண்டாச்சு, யூதாவில் உண்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எழுப்புதலில் இந்த யோசபாத்தும் ரட்சிக்கப்பட்டவர். ஆசா காலம் முடிந்தது. அடுத்து யோசபாத் ராஜாங்கத்துக்கு வருகிறார். அவருடைய நாட்களில் நடந்த காரியத்தை தான் நாம் வாசிக்க போகிறோம். யோசபாத் தேவனை அறிந்த நல்ல ஒரு தேவ பயபக்தி உள்ள ஒரு ராஜா. இப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யமும் கனவும் யோசபாத்துக்கு வந்ததுக்கு காரணம், அவன் நீங்க 7-9 வரலும் வாசிச்சீங்கன்னா, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு வேத அறிவை பெருக்கணும்னு நாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். எங்களோட ஒத்துழைச்சிங்கன்னா உங்க வேத அறிவு என்ன பண்ணும், பெருகும். நீங்களும் கனமும் ஐஸ்வர்யம் உடையவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. என்ன தரித்திரம் தான் தாண்டவம் ஆடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, அவங்க பட்டணத்தின் வீதிகளில் எல்லாம் திரிந்து, பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசபாத் வாழ்க்கையில இந்த ஐஸ்வர்யமும் கனமும் எதனால் வந்தது என்றால் வேத அறிவு. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீங்க 10-13 வரலும் வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் இருந்ததினால் பட்டணங்களை கட்டினான். அல்லேலூயா. என்ன கட்டினான்? பட்டணங்களை கட்டினான். என்னைக்குமே தேசத்துல அமெரிக்க இருந்தா அவங்க ராஜ்யத்தை கட்டுவார்கள். சாலமோன் நாட்களிலே சாலமோன் எப்படி தேவாலயம் கட்டினான் என்றால், சாலமோனுக்கு பேரே சமாதானம்னு அர்த்தம். அல்லேலூயா. 40 வருஷம் அரசாண்ட சாலமோன் தன் நாட்களில் ஒரு நாள் கூட யுத்தம் செய்ததே கிடையாது. அல்லேலூயா. அதுபோல நீங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள் என்றால் நீங்கள் ராஜ்யங்களை சுதந்திரிப்பீர்கள். நம்ம ஊழியத்துக்கு புறப்படும் போதே வீட்டில் ஒரு சண்டை, வண்டி எடுக்கும் போது ஒரு சண்டை, ஊட்ட விட்டு வெளியே போனானே ஒரு சண்டை, முட்டாய் கடையில் ஒரு சண்டை, ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போதும் சண்டை. எந்த ஆத்மாவை கட்டி எழுப்ப முடியும்? முடியவே முடியாது. நான் சொன்னேன், இந்த சண்டையை நிறுத்துங்க. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க வீடுகளில சமாதானத்தை என்ன பண்ணணும், கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. அதனாலதான் ஒருமனப்படணும். கணவன்மாரோடு மனைவிகள் ஒருமனப்படணும், மனைவிமார்களோடு கணவன் ஒருமனப்படணும். இப்ப பாருங்க, இங்கே அவன் பட்டணங்களை கட்டினான். காரணம் என்ன? தேசத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்தது. அல்லேலூயா.
யாருடைய நாட்களில்? யோசபாத்தின் நாட்களில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 13வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். அல்லேலூயா. பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. நீங்க தேவ சித்தம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா சித்தம் செய்யறவங்க உங்களோட வந்து இணைஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. யார் இணைவா? சித்தம் செய்யறவங்க. நீங்க தேவ சித்தம் செய்யலைன்னா செய்யாத ஆட்கள் யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க? இணைஞ்சுக்குவாங்க. போச்சு, உங்க முதலுக்கே மோசம் வந்துடும். அதனால அந்த மாதிரி ஆட்கள்லாம் வராம இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கூட தேவ சித்தத்திலிருந்து பெசகவே கூடாது. ஹல்லேலூயா. பெசகிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்துருவாங்க. பாருங்க, இங்கே பாருங்க, 14வது வசனத்துல வாசிக்கிறோம். 3 லட்சம் பராக்கிரமசாலிகளுக்கு தலைவனாகிய அத்னா என்பவன் வந்து யோசபாத்தோடு இணைஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்கு உதவியாக 15வது வசனத்துல 2,80,000 பேருக்கு தலைவனாக சேனாதிபதியாக இருக்கிற யோகனான் வந்து என்ன பண்றாரு? யோசபாத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்கு, இந்த யோகனானுக்கு உதவியாக 2 லட்சம் பேர் கொண்ட அகசியா என்பவர் உதவியா இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்னா 2 லட்சம், அந்த பேர் யாருன்னா வில்லும் கேடகமும் பிடித்திருக்கிற ஒருவர் இவருக்கு உதவியா இருக்கிறார். அவர் யாருன்னா எலியாதா. அகசியாவுக்கு வில்லும் வேலும் கேடகமும் பிடித்திருக்கிற ஒருத்தர் உதவியா இருக்கிறார். அவர் யாருன்னா எலியாதா. அல்லேலூயா. அவனுக்கு உதவியா யோசபாத்துங்கிற பேர்லயே ஒருத்தன் என்ன பண்றான்? அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். ஆக மொத்தம் இந்த யோசபாத்தின் நாட்களிலே யுத்த வீரர்கள் எல்லாம் யோசபாத்தோடும் அவர்களுடைய சேனையோடும் இணைந்திருந்தார்கள். அல்லேலூயா. நீங்க தேவ சித்தம் செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல தரிசனம் உடையவர்கள் உங்களோடு வந்து என்ன பண்ணுவாங்க? இணைவாங்க. அப்படிப்பட்ட பசங்களுக்கு நல்ல மனைவி வந்து சேருவா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல கணவன் வந்து சேருவான். இல்லைன்னா தொல்லையை கட்டிக்கிட்டு அழுகணும். நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இப்படி ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இணைப்பார். நீங்க தேவ சித்தம் செய்யலைன்னா எதிர்மாறான ஒரு நபர் உங்கள் கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் ஒத்து வராத ஒரு நபரை கொண்டு வந்து இணைச்சு விட்டுருவார். ஐயோ கடவுளே, அது குடும்பமே கிடையாது. அது என்னது? கஷ்டம். இங்க இவர்கள் எல்லாரும் ஒரு மனமா இந்த யோசபாத்தோடு நிக்கிறாங்கன்னா தேவ சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம நிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து இதுதான் உங்களுக்கு பிரசங்கம். நீங்க 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அடுத்து அந்த வசனம், அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. அல்லேலூயா. நீங்க கவனிங்க. ஒருவேளை இந்த செய்தியை யூடியூப்ல நீங்க யாராவது கேட்குறீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவனுக்காக ஓடிட்டு நல்ல கனமும் ஐஸ்வர்யமும் வந்த உடனே உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? போய்விட கூடாது. உங்க பாஸுக்கு தெரியாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. உங்க ஊழியனுக்கு தெரியாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. உங்க பணம் இருக்குதுன்னு நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. யோசபாத் பண்ண மிகப்பெரிய தப்பு இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆனா அவன் பெண் எடுக்கும் போது, யோசபாத் தன் மகனுக்கு பெண் எடுக்கும் போது ஆகாப்பு வீட்டுல போய் பொண்ணு எடுத்தான். பாத்தீங்களா? யோசபாத்துக்கே ஆப்பு, யோசபாத்து சந்ததிக்கே ஆப்பு. அல்லேலூயா. தப்பா செய்யாதீங்க. உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்ச ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சா கூட கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது.
நல்ல ஐஸ்வர்யம், எங்களை மாதிரி அவங்களும் நல்ல ரிச்சுங்க, எங்கள் 2 பேத்துக்கு ஒத்து போங்கன்னு பண்ணுனீங்க, ரொம்ப மோசமான பின் விளைவுகளை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டி வரும். யோசபாத் நம்ம முன்னாடி படித்தோம் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோட கூட இருந்தார். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். தேவ சித்தம் செய்கிறவனா யோசபாத் காணப்பட்டார். ஆனா இப்ப யார் வீட்டுல பெண் எடுக்கிறார் தெரியுமா? ஆகாப் வீட்டுல. ஆகாப்புடைய மகள் தான் அத்தாலியாள். யாரு? அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் தான் இந்த யோசபாத்தின் மகன் யோராமுக்கு மனைவியா வராங்க. அல்லேலூயா. இந்த அத்தாலியாள் பின்னாட்கள் நீங்க பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யோசபாத் வந்து யூத தேசத்தின் ராஜா, ஆனால் ஆகாப் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா. இந்த ஆகாப் இஸ்ரவேல் முழுவதிலும் விக்கிரக வணக்கத்தை கொண்டு வந்தவன். ஆனால் யோசபாத்தோ இங்க வேதம் சொல்லுகிறது, பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து கற்பனைகளின்படி நடந்தவன். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்தவன். ஒரு விக்கிரகத்தை வணங்குகிற ராஜாவுடைய பொண்ணை போய் தன் பிள்ளைக்கு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு சித்தத்தை கேட்காம போய் என்ன பண்ணான்? எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப யோசபாத்துக்கு மருமக யாரு? ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற மருமகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அத்தாலியாள் யூதா வம்சத்துல பிறந்த எல்லாரையும் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டா, ஒண்ணுட்டா. அதுல ஒரு அவனுடைய உறவுக்காரி ஒருத்தி எழும்பி ஒரு பிள்ளைய மட்டும் காப்பாத்தினா. அதுதான் அந்த குழந்தை தான் யோவாஸ். அந்த குழந்தைய என்ன பண்ணாங்க? பத்திரமா வச்சிருந்து என்ன பண்ணாங்க? ராஜாவாக்குனாங்க யூத வம்சத்துல. அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரு நபரை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா உங்க வம்சம் விருத்தி அடையாது. உங்க வம்சம் என்ன பண்ணும்? குறுகி போயிடும். விருத்தி அடையாது, குறுகி போயிடும். அவர் ராஜ வம்சத்தை அழிக்கும்படி வந்த அத்தாலியாள். அல்லேலூயா. யூத வம்சத்தையே அழிக்கும்படி வந்தவன் தான் யாரு? அத்தாலியாள். ஆனா அவளை போய் இந்த ஆகாப் என்ன பண்ணுது? யோசபாத் என்ன பண்றாரு? பெண் எடுத்துக்கிட்டு வராரு. அல்லேலூயா. யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்து அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்து அப்படின்னு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் யுத்தத்துக்கு கூப்பிடுறாரு. யார? யோசபாத்த. எங்க கூப்பிட்டாரு? ஆமா, 2 பேரும் நம்ம என்ன பண்ணலாம்? கீழையாத்துல ராமோத்துக்கு யுத்தத்துக்கு போலான்னு ஆகாப் கூப்பிடுறாரு. 2 பேரும். ஆனா உடனே இந்த யோசபாத் ராஜா சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? பாவம், இந்த யோசபாத்துக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. 3வது வசனம் 18:3 பார்த்தீங்கன்னா, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோட கூட யுத்தத்துக்கு வருவேன் என்றான். யாரு சொன்னது? யாரு? யோசபாத். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன். இப்படிமா பைத்தியம் பிடிக்கும் யோசபாத்துக்குன்னு தெரியல எனக்கு. ஆனா ஆகாபோட யுத்தத்துக்கு வரேன்னு என்ன பண்ணிட்டான்? உறுதி கொடுத்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பண்றது தப்பு, இதுல இது பெரும் தப்பு. போய் ஆகாபோட யுத்தத்துக்கு போலாமா? போக கூடாது. போயிட்டாரு, கிளம்பிட்டார். என்ன நடந்துச்சு பாருங்க. 18:5 இந்த ஆகாப் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிட்டு, நான் ராமோத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவேனா தோத்துட்டு வருவேனா அப்படின்னு அங்க 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு சொன்னா, 400 தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து பொய்யின் ஆவி இருக்கு. என்ன ஆவி? பொய்யின் ஆவி. அதனாலதான் தீமை செய்வதற்கு திரளான பேரை பின்பற்றாதிருப்பாயாகன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 400 பேர் வந்து மொத்தமா சொல்றான். என்னதான் சொன்னாங்க? பொய்யவே
சொன்னானுங்க. அல்லேலூயா. நாம் தீமையை கர்த்தருடைய சித்தம் செய்யாதவர்களாய் இருந்தால் பெரும்பாலான மக்களால் நாம் வஞ்சிக்கப்பட்டுடுவோம். பெரும்பாலான மக்களால் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். நமக்கு யாராவது ஒருத்தர் தான் வந்து நல்ல செய்தி சொல்லுவான், அவனை நம்ம கேட்க மாட்டோம். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். 400 பேர் சொல்றதை கேட்பீங்களா? ஒருத்தன் சொல்றதை கேட்பீங்களா? நான் உங்களை கேட்குறேன். இப்போ 400 பேர் வந்து ஒரே மாதிரி சொல்றான், அவன் சொல்றதை கேட்பீங்களா? ஒருத்தர் சொல்றதை கேட்பீங்களா? 400 பேர் சொல்றதானே கேட்பீங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு யோசபாத் மாதிரி நம்ம எல்லாரும் உக்காண்டிருக்கிறோம். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் நடக்குது, அங்க சொல்லியாச்சு. வாசிங்க 18:5 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமாத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். ஆமென். என்ன சொன்னாங்க? 400 பேர் சேர்ந்து போம், அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ராமத்தை நீ போய் ஜெயிச்சுட்டு வந்துடும் போ அப்படிங்கிறாங்க. யாரு? 400 பேரும். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு ஒரே குஷி. வாங்க வாங்க யோசபாத், கிளம்புங்க, என்ன பண்ணலாம், போய் ராமத்தை ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டா யோசபாவுக்கு ஒரு சின்ன நெருடல் தான் ஆவியானவர். தேவ சித்தம் செய்த யோசபாத்தோடு தேவன் என்ன பண்ணுகிறார்? இடைப்படுகிறார். அல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு சின்ன நெருடல் தான் வரும். சின்ன நெருடல் வரும்போதே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் ஆகணும், நிக்கணும், யோசிக்கணும். விட்டுட்டோமா போச்சு. அல்லேலூயா. உடனே இவர் சொல்றாரு, இந்த 400 தீர்க்கதரிசிகள் இல்லாமல் கர்த்தரின் தீர்க்கதரிசி யாராவது ஒருவர் இங்க இருக்கிறாரா அப்படின்னு யோசபாத் என்ன பண்றாரு? கேட்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்றான், இங்க ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பேர் மிகாயா, அவரை போய் கூட்டிட்டு வாங்க. இன்னும் ஒருத்தர் கூட்டிட்டு வர்றதுக்கு ஓடுறான். என்ன, யாரை கூட்டிட்டு வர? மிகாயாவை கூட்டிட்டு வர்றதுக்கு ஓடுறான். ஓடி அங்க மிகாயாவை கூட்டிட்டு வரும்போது அவன் சொல்றான், வசனம் 12 வாசிங்க. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றார். சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரான். எல்லாரும் சொல்லிட்டாங்க போம்னு. நீ மட்டும் ஏதாவது தலைகளை என்ன பண்ணிடாத, வேண்டான்னு ஆட்டிடாத. கவனிங்க, 400 பேர் சொன்னது ஆகாபுக்கு ஓகே. அல்லேலூயா. யாருக்கு ஓகே? ஆகாபுக்கு. ஏன்? அவன் யாரு? பொய்யின் ஆவியை ஆராதிக்கிறவன், விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன், அவனுக்கு ஓகே. ஆனால் யோசபாத் யாரை ஆராதிக்கிறவர்? கர்த்தரை ஆராதிக்கிறவர். 400 பேர் சொன்னையும் யோசபாத் ஆவியில அது சரின்னு படல. எத்தனை பேர் சொல்லி? 400 பேர் சொன்னது யோசபாத் ஆவிக்கு சரின்னு படல. ஏனென்றால் இந்த யோசபாத்துக்குள்ளே கர்த்தர் என்ன பண்றாரு? இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை தவிர வேற ஏதாவது ஒரு காரியம் உள்ள வந்தா உடனே யோசபாத்து மனசு என்ன பண்ணும்? அடிச்சுக்கும். அப்படி அடிச்சுக்குச்சுன்னா நீங்க பாக்கியவான். அப்படி அடிச்சுக்கல உங்களுக்கு அப்படின்னா அவ்வளவுதான். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? மொத்தமா பேத்துட்டு போயிடும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசபாத்துக்கு அடிச்சுக்கிச்சு. இப்ப மிகாயா வரார். வந்தோடனே 400 பேர் சொன்னானா, சரி நானும் சொல்றேன், போ போய் ஜெயிச்சுட்டு வருவோம் போ அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்றான். என்னது? தீர்க்க தரிசனம். அப்போ ராஜா சொல்றான், இந்த மாதிரி நீ பேசாத, உண்மையை பேசு அப்படின்னு சொன்னோன்னே அவன் உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். என்ன அப்படின்னு அதான் 16வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவன் இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன தீர்க்க தரிசனம்? இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு போனா ராஜா காலி. யுத்தத்துக்கு போனா ராஜா என்ன ஆயிடுவாரு? காலி ஆயிடுவார். சொல்லாமல் மிகாயா சொல்லிவிட்டார். என்னன்னு? ஆஹா, நீ யுத்தத்துக்கு போனீங்கன்னா யுத்தத்துல காலி சொல்லிட்டாரு. தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. யாரு சொல்றது? மிகாயா. மிகாயா தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே மிகாயாவுக்கு ஒரு அறை விழுந்துச்சு. பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணான்? ஒரு அறை விட்டான். விட்டுட்டு அடுத்த அறையும் வாங்கிக்கிட்டார். உண்மையான மனுஷனுக்கு என்ன விழுவோம்? அடி விழுவும். அல்லேலூயா. அறையும் வாங்கிட்டு சொல்லிட்டா ராஜா ஆகாப் சொல்றான், இவனை என்ன பண்ணு, கொண்டு போய் சிறையில போடு. இவனுக்கு சிறையில போட்டு அப்பவும் தண்ணீர் கொடுங்க போங்க அப்படின்ட்டான். உடனே மிகாயா சொல்றாரு, நான் சொன்னது நடந்துதான் நடக்கலையாங்கிறத ஜனங்கள் எல்லாரும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கப்பா. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 27. அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி ஜனங்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு நீ திரும்பி வந்தீனா நான் சொன்னது பொய். நீ சமாதானத்தோடு திரும்பி வரமாட்டேன்னா நான் சொன்னது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப நமக்கு யோசபாத் இந்த ஆகாபோடு சம்பந்தம் கலந்தது தேவ சித்தமே கிடையாது. ரெண்டாவது, இந்த ஆகாபோடு யுத்தத்துக்கு போகிறதும் தேவ சித்தமே கிடையாது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்ப யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது தீர்க்க தரிசனம் வருகிறது. நிச்சயமா நீ என்ன பண்ணுவ ஆகாப் ராஜாவே, நீ யுத்தத்துல சாவ அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிருச்சு? வந்து விட்டது. வந்ததுக்கு அப்புறமும் யோசபாத் ஆகாபோட என்ன பண்றாரு? சேர்ந்துக்கிட்டு ராமோத்துக்கு யுத்தத்துக்கு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போலாமா? போலாமா? கர்த்தர் தனக்கு சித்தம் இல்லை என்பதை ஆகாபுக்கு அறிவித்த பிற்பாடும் யோசபாத் என்ன பண்ணாரு? போறார். அல்லேலூயா. இதுதான், இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும். தேவன் சித்தம் இல்லாத இடத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு தோல்வி காணப்படும். அங்கே உங்களுக்கு என்ன காணப்படும்? தோல்வி. வெற்றி என்ன பண்ணாது? வராது. அல்லேலூயா. தேவ சித்தம் செஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன உண்டுனா பாதுகாப்பு உண்டு. இந்த யோசபாத் அப்படி சொன்ன பிற்பாடும் ஆகாபோடு யுத்தத்துக்கு என்ன பண்ணாரு? புறப்பட்டு போறார். கர்த்தருடைய வார்த்தையை ஏன் யோசபாத் அலட்சியம் பண்ணார்னா அவர் பண்ணின தோழமை. என்னது தோழமை? சொல்லுங்க, நட்பு. அல்லேலூயா. நீ போகல, என்னைய ஒருத்தர் என்ன பண்ணான்? கூட்டிட்டு போயிட்டான். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அல்லேலூயா. ஆகாத உறவுல நம்ம இருந்தோம்னா நமக்கு தீமை என்ன பண்ணும்? தேடிக்கிட்டு வரும். அதனால ஆகாத நண்பர்களோட நீங்கள் நானும் என்ன வைக்க கூடாது? ஐக்கியம் வைக்க கூடாது. அங்க வர்ற தண்டனை நமக்கும் வந்துடும். அல்லேலூயா. வருமா வராதா? வந்துடும். தோழமை பண்ணக்கூடாது. இப்ப யோசபாத் ஏன் அவங்க தோல்வி வரும்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் யோசபாத் யுத்தத்துக்கு போனார்னா சம்பந்தியாச்சே. யாரு? சத்தமா சொல்லுங்க.
சம்மந்தியாச்சே, வரலன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இப்படிப்பட்ட நபர்களோட டீப்பான உறவு வச்சிருந்தீங்கன்னா வெளியே வாங்க, அதுல இருந்து வெளியே வாங்க. அதுல இருந்து வெளியே வராதவர்களும் உங்களுக்கு நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு துக்கம் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வெளியே வாங்க. ஆகாப் தேவனுக்கு சித்தமில்லாத செயலை செய்கிறவன். அவனோடு நீங்க தோழமா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப தேவ சித்தம் செய்யாம யோசபாத் போனதுக்கு காரணம் பிரிக்க முடியாத உறவு. என்ன காரணம்? பிரிந்து வர முடியாத உறவு. பிரிந்து வர முடியாத உறவால உங்களுக்கு நஷ்டம் வரும். நீங்கள் தேவ சித்தம் செய்ய மாட்டீங்க. அந்த உறவுல இருந்து என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நோ சொல்லுங்க. சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கூடாதா? யோசபாத்து நீ செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போலாமா? போகக்கூடாது. போறாரு பாருங்க. அதுவும் இன்னும் அங்க படிச்சேன்னா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேஷம் மாறி வாங்கன்னு ராகாப் கூப்பிடுறான். இந்த கொதுவினை எதுக்கு இந்த யோசபாத்துக்கு தான் எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ராஜா வேஷத்துக்கு யார் போறான்னா யோசபாத். இவன் ஒரு சேனாதிபதி வேஷம் போட்டுக்கிட்டான். யாரு? ஆகாப். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் காரியம், நாம் தேவ சித்தத்துக்கு நாம் ஏன் எதிர்த்து நிற்கிறோம் என்றால் நம்முடைய சிநேகம்தான், தவறான சிநேகம்தான் அதற்கு காரணம். ஏன் நம்ம தேவ சித்தம் செய்ய மாட்டேங்கிறோன்னா சிநேகம் அப்படி. யார் சொல்றதான் கேட்போம். ஆகாப் சொன்னதுதான் யோசபாத்து கேட்க வேண்டி வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்ப பூமியில யோசபாத் செய்ய முடியல. இப்ப ஆகாத ஒரு ஆகாப்போட ஐக்கியம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். போகக்கூடாத இடத்துக்கு யோசபாத் என்ன பண்றாரு? புறப்படுகிறார். சாவேன்னு சொல்லி இருந்தும் புறப்பட்டு போறார். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யும் போதுதான் நமக்கு என்ன உண்டுனா பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யலைனா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ரெண்டாவதா இந்த யோசபாத் தேவ சித்தம் செய்யாமல் போனதுக்கு காரணம், அவர் என்ன பண்ண சொன்னார் ஆகாப் அப்படின்னா, நீ போட்டுக்கோ வேஷத்தை. என்ன வேஷம்? ராஜா வேஷம். எந்த ராஜா வேஷம்? இஸ்ரவேல் ராஜா வேஷம். யோசபாத் யூதாவின் ராஜா, ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. இப்போ நீ ஏன் வேஷத்தை போட்டுக்கோ, நான் சேனாதிபதி மாதிரி வரேன். ரெண்டாவதா நம்ம தேவ சித்தம் செய்யலைன்னா ரொம்ப நாள் நம்ம எப்படி வாழணும்னா நடிக்கணும். நல்லவன் மாதிரி நடிக்கணும். ஆனா நல்லவனா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன்னா, நல்லவனா ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது? நடிக்க முடியாது. நல்லவனா வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் பயமில்லாம என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனா நல்லவனா நீங்க நடிச்சீங்கன்னா எனக்காவது ஒரு நாள் உங்க வேஷம் கலைஞ்சிரும். வேஷம் என்ன பண்ணிரும்? கலைஞ்சிரும். அல்லேலூயா. அதனாலதான் வாசிங்க ரெண்டாவதா 2 நாளாகமம் 18:29 பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். அல்லேலூயா. இப்ப ஆகாப்புடைய வஞ்சகம் பாருங்க. யோசபாத்தை கோத்து விட்டுட்டான்.
இப்ப யோசபாத்து வேஷம் வந்து இஸ்ரவேலின் ராஜாவின் வேஷம். யுத்தத்துக்கு போனா யாரமா குறி வைப்பான்? இஸ்ரவேலின் ராஜாவை தான் குறி வைப்பான். அதே மாதிரி அங்க நடந்துச்சு. அந்த ராமாத்தில் இருக்கிறதான அந்த யுத்தத்துக்கு நிற்கிறவங்க சொல்லிட்டாங்க, ராஜா சேனாதிபதி சொல்றான், நீங்க யாரையும் தாக்காத, நேர இஸ்ரவேலின் ராஜாவுக்கு மட்டும் என்ன பண்ணு, குறிவை. 30வது வசனம் பாருங்க, 18:30 சொல்றார், சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். அல்லேலூயா. வேற யாரையும் தாக்காத, நேரம் யாரை மட்டும் தாக்குங்க. இஸ்ரவேல் ராஜா எங்க இருக்கிறான், அவன் ட்ரெஸ் எங்க இருக்கு, அவன் ராஜ வஸ்திரம் எங்க போட்டு நிக்கிறான் பாரு, அவனுக்கு மட்டும் என்ன போடு, அம்பு போடு. அல்லேலூயா. நீங்க சித்தம் மாறி போனீங்கன்னா கூட இருக்கிறவன் கூட தப்பிச்சுக்குவான். ஆனா நீங்க கரெக்டா தாக்கப்படுவீங்க. கரெக்டா பிசாசு உங்களை தான் என்ன பண்ணுவான், தாக்குவான். ஏன்னா தாக்க வேண்டியது பிசாசுடைய திட்டம் ஆகாபை அல்ல. யாரை? யோசபாத்தை. யோசபாத் நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவன். பிசாசுக்கு யாருக்கு தான் கண்ணு உறுத்தும்னா நல்லவன் மேலதான் கண்ணு உறுத்தும். அதனால உன்னை தாக்குறதுக்கு இப்படி மறைமுகமா பிசாசு உன்னை கூட்டிட்டு போய் யுத்தத்துல நிறுத்துறான். அதனால நீ முதல்ல ஆகாப்புடைய சிநேகிதத்திலிருந்து, வேஷத்திலிருந்து முதல்ல என்ன பண்ணு, மாறு, வேஷம் மாறு. நடிக்காத, நல்லவனா நடிக்காத. நல்லவனா நடிக்க முடியாது. நல்லவனா வாழ்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் அப்படி சொல்லிட்டான். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா குறி நேரா யாருக்கு வருது, யோசபாத்துக்கு. அல்லேலூயா. கூக்குரல் இட்டான் யோசபாத், ஐயோ நான் யார் கிடையாது, இஸ்ரவேலின் ராஜா நான் கிடையாது. அப்படியா அப்படின்னு உடனே ஒதுங்கிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இவனை விட்டுட்டு போயிட்டான். ஒருத்தன் எதேச்சும் அம்பு விட்டான் பாருங்க, அது நேரம் ஆகாப் நெத்தியில போய் பட்டுருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரி செத்துட்டான். ஆகா, எப்ப யுத்தத்தை ஆரம்பிச்சானுங்களோ வேதம் சொல்லுது, பொழுது அஸ்தமிக்கும் பொழுது ஆகாப் மரித்து போனான். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க, கடைசியா 34. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மற்றும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்பு மட்டும் யோசபாத் மேல பட்டிருந்தா யார் சாக வேண்டியது? யோசபாத். தேவ சித்தத்துக்கு மாறா நம்ம எங்கேயாவது ஓடுவோம்னா இப்படிதான் பிசாசு யார் மேலே எய்யிற அம்ப நம்ம மேல எஞ்சிருவான். நம்ம என்ன ஆகணும், என்ன ஆகணும், மரிக்க வேண்டி வந்துடும். அதனாலதான் தேவ சித்தத்துல இருந்தான்னா நமக்கு என்ன உண்டு, பாதுகாப்பு உண்டு. என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை பாதுகாக்கணும்னா தேவன் நமக்கு என்ன பண்ணணும்னா அனுசாரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நடந்தா நமக்கு பாதுகாப்பு உண்டு, வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மூன்றாவதான் பாருங்க, இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவனை சூழ்ந்து கொண்டவங்கள அவனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் யோசபாத்துக்கு என்னவா இருந்தாராம், அனுசாரியாய் இருந்தார். தேவ சித்தம் செய்யாம ஆகா போட இருந்தா நடிக்கணும். ஆனா தேவ சித்தம் செஞ்சு நம்ம கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் நமக்கு அனுசாரியாய் இருப்பார். ஏன் இந்த தயவு யோசபாத்துக்கு கிடைச்சது தெரியுமா? அவன் நாட்டுக்கு வந்தான். அதை நம்ம 19ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். அப்போ அங்கே ஒரு தீர்க்கதரிசி வரார், யெகூ. 2வது வசனம் பாருங்க, 19:2. யெகூ சொல்றாரு,
அப்பொழுது ஆனானின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். அல்லேலூயா. நீ விக்கிரகத்தை எல்லாம் வெட்டி சாட்ச பத்தியா, அதனால உன்னுடைய ஜீவன் என்ன பண்ணுச்சு? தப்புச்சிச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்பு என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. அவனை சூழ்ந்து கொண்டவங்க எல்லாம் ஏன் விட்டுட்டு இவன் இஸ்ரவேலின் ராஜா இல்லைன்னு போனாங்க தெரியுமா? கர்த்தரே அவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அப்படி பின்னுக்கு இழுத்துட்டார். வாங்கடா, அவன் ஏன் புள்ள அப்படி இழுத்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வேண்டும். அப்படின்னா நம்ம தேசத்துல என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த யெகூ என்ன சொல்றாரு? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிற ஒருவன் உங்களுக்கு சிநேகிதனா இருக்கிறான்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மை பகைக்கிறவனை நானும் என் முழு பகையாய் பகைக்கிறேன். ஒருத்தன் பகைக்கிறானா நானும் என்ன பண்றேன்? அவனை பகைக்கிறேன். கர்த்தரை பகைக்கிற ஒருவனோடு நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சிநேகிதம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சிநேகம் இருந்தா நமக்கு என்ன வரும்? ஆபத்து வந்துரும்னு யெகூ தீர்க்க தரிசனமா சொல்றாரு அவன் நாட்டுக்கு போனோன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ சம்மந்தி இறந்து போயிட்டார். அடுத்த பாயிண்ட் பாருங்க, சம்மந்தி இறந்து போயிட்டார். ஆனா இவர் எப்படி தன் நாட்டுக்கு போனாருன்னு வசனம் சொல்லுது. 19:1 வாசிங்க. எப்படி போனாராம்? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தார். எப்படிங்க முடியும்? சம்மந்தி செத்து போயிட்டாரு. எதுல? யுத்தத்துல. ஆனா யோசபாத் எப்படி வீட்டுக்கு போனாரா? எப்படி முடிஞ்சிச்சு? அவன் சொல்லியிருப்பான், பார் நீ சாக வேண்டியது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ தான் சாக வேண்டியது. நீ பண்ணின ஒரே ஒரு காரியம், விக்கிரக தோப்பை வெட்டி கர்த்தரை ஆராய்ச்சதுனால தப்பிச்சு எங்க வந்திருக்கிற? நாட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க ஆண்டவரே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வரை நிரப்புது. சமாதானமா எங்க போறாராம்? தன் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சித்தம் செய்வீர்கள் என்றால் என்ன உங்களை சுற்றி நிறைஞ்சு நடந்தாலும் உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் நீங்க செய்யலைன்னா உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை பார்த்து அப்படியே இருதயத்தை பிடிச்சி என்ன பண்ணும்? பயம் ஆட்டி புழிஞ்சிரும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம தேவ சித்தம் செய்யணும். அதனாலதான் ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வராது? சமாதானம் வராது. இதுக்கப்புறம் இந்த யோசபாத் நாட்டுக்கு போனார்ல, போயிட்டு அவர் நாட்டை சுற்றி சுற்றி என்ன பண்ணினாராமா? நியாயாதிபதிகளை வைத்து என்ன பண்ணாராம்? பட்டணங்களுக்கு நிறைய எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகளை வச்சு ஒவ்வொரு பட்டணத்துக்கும் எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். யாரு? யோசபாத். இவர் போய் என்ன எச்சரிப்பை தன்னுடைய பட்டணத்துக்கு கொடுத்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு? பாரு, நான் ஆகா போட தோழமை பண்ணி நான் இப்படி என்ன பண்ணேன்? மாட்டிக்கிட்டேன்.
கொஞ்சம் தப்பிச்சு உசுறு பொழைச்சு எங்க வந்திருக்கிறேன், யூதாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த தப்பை நீங்க எல்லாம் பண்ணிடாதீங்கன்னு என்ன பண்ணியிருப்பாரு, எச்சரிப்பு கொடுத்திருப்பார். ஆனா யோசபாத் பண்ண அந்த தவறுனால ராஜவம்சமே அத்தாலியால்னால அழிந்து போக வாய்ப்பு இருந்தது. கர்த்தருடைய கிருபையால ஒரே ஒரு ராஜகுமாரனை மட்டும் அவர்கள் காப்பாற்றி அரசாங்கத்தில் கொண்டு வந்து வைக்க முடிந்தது. அது யோசபாத்துக்கு பண்ணின உடன்படிக்கை அல்ல, அது ஒரு தகப்பனாகிய தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை. உன் சிங்காசனத்துல உன் வம்சம் என்ன பண்ணாது, உட்காராம இருக்காது. உனக்கு உன் சந்ததியில உன் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி நான் என்ன பண்ணுவேன், அருள் செய்வேன்னு சந்ததிக்கு தாவீது பண்ணின வாக்கு தத்தத்தினால இந்த யோசபாத்தின் சந்ததியில ஒருத்தர் என்ன பண்ணான், தப்புச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க தேவனுடைய சித்தம் செஞ்சு அந்த பாதுகாப்புக்குள்ள நீங்க வந்துடுங்க. தேவனுடைய சித்தம் செஞ்சு நீங்க வாழுங்க. ஒரு நாள் வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க, நடிக்காதீங்க. நல்லவனா நடிச்சு வாழ முடியாது. அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சித்தம் செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்குங்க. ஆபத்திலிருந்து என்ன பண்ணுங்க, தப்பித்து கொள்ளுங்க. சமாதானம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதை செய்ய மாட்டோம்னா நிச்சயமா நமக்கு ஆபத்து வந்துவிடும். அந்த வேத பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். அவர் என்னென்ன போய் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார் அப்படின்னு 4 வாசிக்கலாமா? 19 அதிகாரம் 4 யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலைதேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். 8-9 வாசிங்க. அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து போதும் அவங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தும்படி அவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அல்லேலூயா. இதை ஏன் அவர் சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா? தான் போன அந்த பிரச்சனையில தன்னுடைய மக்கள் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்யாம போனா யோசபாத் வாழ்க்கையில நடந்ததுதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கும். அல்லேலூயா. அதனால ஆகாத சம்பாஷணையெல்லாம் நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அவர் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்றாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நான் என் தேவனை உத்தமமா பின்பற்றினதுனால அந்த ராமாத்துல நான் தான் சாக வேண்டி இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணார், ஆண்டவர் என்னைய காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்தார். அதனால தன் ஜனத்துக்கு அதை நியாயாதிபதிகளை வச்சு எச்சரிச்சு அழகா அவர்களுக்கு என்ன பண்ணார், போதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்திலும் கர்மங்களிலும் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, தலையிட கூடாது. தலையிட்டானா இந்த ஆகாபுக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும். ஆகாபுக்கு ஏன் தெரியுங்களா அந்த மாதிரி அந்த அந்த ஒரே ஒரு குறி தவறி போய் அவன் நெற்றியில பட்டு செத்து போயிட்டான். அதுவும் ஏன் தெரியும் அப்படி நடந்துச்சு ஆகாபுக்குன்னா, ஆகாப் இப்படிதான் சாகுவாங்கிற தீர்க்க தரிசனம் என்ன பண்ணப்பட்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எலியா சொல்லி இருந்தார். இந்த ஆகாப் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஏழை, ஒருவனுடைய கீரை கொள்ளை அவன் அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்தது. அதை இச்சித்து இவன் எடுத்துக்கொள்ள முயன்றான்.
ஆனால் நாபால் என்ன செய்தான்னா, அது என்னுடைய பூர்வீக சொத்து, நான் தர முடியாதுன்னு சொன்னான். அதுக்காக அவனும் எசபேல் அம்மாவும் ஆகாப்போ அவங்க மனைவியும் சேர்ந்து அந்த மனுஷனை என்ன பண்ணுறாங்கன்னா கொன்றுறாங்க. அந்த சாதாரண ஏழை விசுவாசி ஒரு நீதிமானை கொன்ற இரத்தப்பழி யார் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னா ஆகாப் மேலே இருக்கு. எப்படி அந்த நீதிமானுடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சோ அதே போல ஆகாப் உன்னுடைய ரத்தமும் என்ன பண்ணப்படும், சிந்தப்படும் அப்படின்னு எலியா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அந்த நாளிலே ஆகாப் என்ன பண்ணான், யுத்தத்தில் மரிச்சு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்தா என்ன உண்டு, மேன்மை உண்டு. தேவ சித்தம் செஞ்சா நமக்கு என்ன உண்டு, பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சித்தம் நம்ம செய்யாம போனோம்னா, தேவையில்லாத நபர்களோடு நம்ம சவகாசம் வைத்து கொண்டு தேவ சித்தத்துக்கு எதிராக இருப்போம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆபத்துல சிக்கி விடுவோம். அந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் ஆளாகாதபடி நாம் என்ன பண்ணுவோம்னா தோழமையை செக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை செக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலை செக் பண்ணுங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அந்தரங்கம் எப்படி இருக்கு. அவங்களுக்கு வர வேண்டிய ஆபத்து கூட நமக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் உங்களுடைய சம்பந்தம் நீங்கள் கலக்கும்போது இந்த யோசபாத் பண்ண தப்பை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது. ஆகாப் இடத்துல போய் சம்பந்தம் கலந்துருக்க கூடாது. அது அந்த தேசத்தின் ராஜ வம்சத்துக்கே என்ன துரோகமாய் மாறி போனது. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறேன், அப்பா உங்கள் சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா கூட அது என்ன ஆயிரும், மிஸ் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தப்பான காரியத்தை செஞ்சிருவீங்க. அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன வந்துடும், ஆபத்து வந்துவிடும். தேவ சித்தம் செய்யாமல் போனால் நமக்கு மேன்மை இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, உயர்வு இருக்காது, வெற்றி இருக்காது. அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். ஆண்டவர் சொல்கிறபடி நம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அதை நான் செய்வேன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன்ப்பா. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்யுங்க. தேவ சித்தம் செஞ்ச நம்முடைய ஜீசஸுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, தேவ சித்தம் செய்த நம்முடைய ஜீசஸ் மத்தேயு 26:39 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணினார். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். கடைசியாக சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அவர் சித்தம் செய்யறது நமக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். குமாரனாகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்றைக்கு ஜீசஸை அந்த ஜெபம் பண்ணினதுக்கு பிற்பாடு ஒரு தூதன் இறங்கி வந்து அவர் என்ன பண்ணாராம், பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம அப்படி தேவ சித்தம் செய்வோம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். நீங்க பயப்படவோ நடுங்கவோ திகைக்கவோ வேண்டியது இல்லை. கர்த்தர் நன்மையானதை நம் மூலமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்ட வார்த்தையின் மூலமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்தும். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசினமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக உடைய சித்தம் செய்யும்படி எங்களை அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவர். அதை செய்யும் பொழுது நீர் மகிமைப்படுகிறீர் ஐயா. அதை தடை பண்ணுகிற ஆண்டவரே காரியங்களை இன்றைக்கு நாங்கள் யோசபாத்தின் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சித்தம் செய்யலேனா
ஆண்டவரே, தேவையில்லாத நபராகிய ஆகாபோடு சம்பந்தம் கலந்துடுவோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு வேஷத்தை மாற்றி எங்களுடைய நல்ல குணங்களை எல்லாம் கெடுத்து போட்டுட ஆண்டவரே. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அது எங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சித்தம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் தப்பப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆண்டவரே மகிமையை செலுத்தும்படி எங்களுக்கு சமாதானம் தந்து நீங்க நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. யோசபாத் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் எங்கள் வாழ்க்கையில நடைபெறாதபடி கர்த்தர் எங்களை காப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவையில்லாத சிநேகங்களை எங்களை விட்டு விலக்குகிறோம் அப்பா. தேவையில்லாத நட்புகளை எங்களை விட்டு விரட்டுகிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அன்றே தேவையில்லாத செல்போன் மோகங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை நாங்கள் விளக்குகிறோம் ஆண்டவர். தேவையில்லாத ஆலோசனைகள் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே, தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரே நாங்கள் மதித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கே தகப்பனே, நாங்கள் எச்சரிப்பு அடைந்து ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைய இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகளோடு இடைப்பட்டு நீர் பேசி கொண்டிருக்கிறீரோ, உம்முடைய பரிசுத்தத்துக்காக உம்முடைய சித்தத்துக்காக நீங்க பேசி கொண்டிருக்கிறீரோ, அதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் தைரியமாய் செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. தேவையில்லாத சிநேகங்கள், தேவையில்லாத உறவுகளத்தில் இருந்தவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த பிசாசின் தந்திரங்களும் பிள்ளைகளை அடிமைப்படுத்தாதபடி கர்த்தர் விடுவிப்பீராக ராஜா. உமது ஒருவருக்கே அவர்கள் அடிபணிய ஆண்டவருடைய சித்தம் என்னில் அப்பா ஆக கடவுது என்று அர்ப்பணித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று அர்ப்பணித்த பவுலை போல ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆக கடவுது என்று அர்ப்பணித்த மரியாதை போல ஆண்டவரே, உமது அப்பா உமக்கு அப்பா நான் அடிமை என்று அர்ப்பணித்த மரியாதை போல எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நீங்க உதவி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். என் சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று இயேசு ராஜா நீங்க ஜெபித்தது போல எங்கள் பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இன்றிலிருந்து அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவர். சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவர். அவருடைய செயல்களில ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பா. அவர்கள் கர்த்தாவை தொழிலில ஒரு முன்னேற்றம் வரட்டும் அப்பா. ஆண்டவரை கையிட்டு செய்கிற வேலையில ஒரு முன்னேற்றம் வரட்டும் ஆண்டவர். அவருடைய சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். நல்ல பலன் உண்டாகட்டும் ஆண்டவர். குடும்பங்களில் உமக்கு நல்ல சூழல்களை உருவாக்கி தாங்க ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு சித்தம் செய்ய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வேதத்தில் கனம் பண்ணி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட கனம் ஐஸ்வர்யம் எங்கள் பிள்ளைகளை மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தா. உங்க நல்ல நாமம் மகிமைப்படுவதா எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சகோதரத்துவம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.